இலங்கை முஸ்லிம்கள் எனப்படுபவர்கள் இலங்கையின் மூன்றாவது பெரிய சமூகமாகும். நாட்டின் மக்கள் தொகையில் 9.23% வாழ்கின்றார்கள். முக்கியமாக இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றும் இவர்களில் இலங்கையில் பெரும்பாலோர் தமிழ் மொழியை தமது தாய்மொழியாக கொண்டவர்கள். 8 முதல் 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இலங்கையில் குடியேறிய அராபிய வணிகர்களின் வழித்தொண்டர்கள் என்ற கருத்து நிலவுகிறது. இவர்களின் பேச்சு, எழுத்து, வழக்கில் பல அரபு சொற்கள் கலந்துள்ளன. இலங்கையில் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் இடங்களில் கிழக்கு மாகாணமே முக்கியமானது. இந்த மாகாணத்தில் அம்பாறை மாவட்டம், திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மூதூர் பகுதி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகள் ஆகியவற்றில் இவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். மேலும் மன்னார், புத்தளம், கொழும்பு, களுத்துறை, கண்டி, காலி, மாத்தறை, கம்பஹா மாவட்டங்களிலும் இவர்கள் பெருமளவில் வாழ்ந்து வருகின்றார்கள். இலங்கையின் இன்றைய கரையோர நகரங்களில் பல தொடக்கத்தில் இஸ்லாமிய வணிகர்களின் வர்த்தக குடியேற்றங்களாகவே இருந்ததாக கருதப்படுகிறது. இலங்கையில் காணப்பட்ட இனப்பிரச்சனையின் போது முஸ்லிம்கள் 1990ஆம் ஆண்டு தமது சொந்த இடங்களான யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா போன்ற பகுதிகளில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினர் வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை, பிறப்பு இறப்பு சான்றிதழ் மற்றும் இன ரீதியான கணிப்பீடுகள் ஆகியவற்றில் இலங்கை முஸ்லிம்கள் ஆங்கிலத்தில் மூர் என்றும், சிங்களத்தில் யோன என்றும், தமிழில் சோனகர் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் சமயம் சார்ந்த தரவுகள் திரட்டப்படும் போது இஸ்லாமியர் அல்லது முஸ்லிம்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. தமிழில் சோனகர் என்ற சொல் சுன்னா என்ற சொல்லில் இருந்து பிறந்ததாக நம்பப்படுகிறது. மூர் என்னும் பெயர் போர்த்துகீசியர்களால் வைக்கப்பட்ட பெயராகும். போர்த்துகீசியர் ஐரோப்பியாவில் தாம் சந்தித்த முஸ்லிம் மூர்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையை சோனர்களை மூர்கள் என அழைத்தனர். சோனகர் என்ற தமிழ் சொல்லும் யோனக்கா என்ற சிங்கள சொல்லும் யவனர் அல்லது யோனா என்ற சொல்லில் இருந்து பிறந்ததாகவும் சொல்லப்படுகின்றன. யவனர் என்ற இந்த சொல் கிரேக்கர்களை குறித்தாலும் சில வேளைகளில் அரபுகளையும் குறிப்பிடுகின்றது. யவனர் என்ற சொல் சமஸ்கிருத மொழி என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அரபியர் என்பது பாலி மொழியில் யொன்ன அல்லது யோன என்னும் தமிழில் சோனகர் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இலங்கை முஸ்லிம்கள் தென்னிந்தியாவில் உள்ள மரைக்காயர், மாப்பிளமார்கள், மேமன்கள், பத்தான்கள் ஆகியோரின் வழித்தோன்றல்கள் என கருத்தை பல கல்வியாளர்கள் முன்வைக்கின்றனர். தமிழகம் போன்ற பகுதிகளில் இஸ்லாமிய அரபுகளை துருக்கர் என்ற அழைப்பதுடன் சோனகர் என்ற அழைக்கும் வழக்கமும் வந்தது. வில்லியம் லொஹான் என்ற ஆங்கில நூல் ஆசிரியர் யவனக என்ற சொல்தான் சோனகராகிவிட்டதாக கருத்து தெரிவித்துள்ளார். யோனா என்ற பிராகிருத சொல்லின் மூலமாக பிறந்தது சோனா என்றும், அத்துடன் தமிழ் கா விகுதி சேர்ந்து சோனக என தமிழ் வடிவம் பெற்றுள்ளது என தமிழக தொல்பொருள் துறை இயக்குனர் டாக்டர் ரா நாகசாமி அவர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளார். ஆனால் கிமு 3ஆவது நூற்றாண்டில் இருந்த சோனகர் என்ற பௌத்த பிக்குவின் குறிப்பை மகாவம்சத்தில் படிக்கும் பொழுது பாலி மொழி இந்த சொல்லுக்கு மூலமாக இருக்கலாம் என்பதும் சிந்திக்கத்தக்கதாக உள்ளது. ஆதியில் இந்த சொல் 8ஆவது நூற்றாண்டு முதல் இஸ்லாமிய அரபியர்களைத்தான் குறிவைத்து வந்துள்ளது. பொன்னுக்கு சோன என்ற பெயரும், அதாவது சொர்ணா என்ற பெயரும், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், பண்டமாற்று முறையில் பொன்னை கொண்டு வந்து தமிழக கைவினை பொருட்களை பெற்று சென்ற காரணத்தினாலும் அவர்கள் சோனகர் என வழங்கப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. 11ஆவது நூற்றாண்டு முதல் இந்த சொல் தமிழ் வழக்கில் இருந்ததை ராஜராஜ சோழனது தஞ்சை பெருவுடையார் கோவில் கல்வெட்டுக்கள் உறுதி செய்கின்றன. சோனகன் சாவூர் என்பவரும் சோனக சிடுக்கு என்ற அடியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் அந்த மன்னனது 15ஆவது ஆட்சியாண்டு கல்வெட்டு சோனக வரி பற்றிய குறிப்பை தருகிறது. இந்த மன்னனது மைந்தனான ராஜேந்திர சோழனது கோளார் கல்வெட்டில் திருமந்திர ஓலை நாயகன் கங்கை கொண்ட சோழபுரத்து ராஜ்ய வித்யாதர பெருந்தகை சோனகன் சாவூர் என்பதை குறிப்பிடுகிறது.
மதுரை பாண்டியரது வாரிசு போரில் பராக்கிரம பாண்டியனுக்கு உதவ வந்த சிங்கள படையினை ராமநாதபுரம் மாவட்டம் செம்பன்மாரி அருகில் கிபி 1170 பரிசு பொருட்களுடன் அங்கிருந்த சோனகர் வரவேற்று மகிழ்ந்ததாக இலங்கை வரலாற்று நூலான மகாவம்சத்தை மேற்கோள் காட்டி பேராசிரியர் எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் குறிப்பிட்டுள்ளார். இந்த செம்பொன் மாரிக்கு அண்மையில் அரபிகளது அஞ்சு வண்ணம் அமைந்திருந்ததே ஒருவாறு யூகிக்க முடிகிறது. பாண்டியர் கல்வெட்டுக்களில் இருந்தும் தமிழகத்தில் சோழர்கள் பற்றிய விவரங்கள் தெரிய வருகின்றன. பாண்டியரது மேற்கீர்த்திகளில் பல நாட்டவர்களில் ஒருவராக சோனகர்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். குச்சரும் ஆரியரும் கோசலரும் கொங்கணரும் வச்சிரரும் காசியரும் மாகதரும் அருமணரும் சோனகரும் அவந்தியரும் முதலாய என்பது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் மெய்கீர்த்தியில் ஒரு பகுதியாகும். இது 1258 முதல் 71 காலகட்டத்தையே சொல்லப்பட்ட ஆதாரமாகும். பாண்டியன் திருபுவன சக்கரவர்த்தி சுந்தரபாண்டியனது கல்வெட்டு ஒன்றில் முஸ்லிம்களுக்கு சீவிதமாக அடைந்த நாளில் என அவர்கள் பாண்டிய நாட்டில் புகலிடம் பெற்றதை குறிப்பிடுகிறது. பாண்டியன் கோனேரின்மை கொண்டநாடு திருப்புலானி கோவில் கல்வெட்டு பவித்திர மாணிக்கப்பட்டினத்து சோனக சாமந்தப்பள்ளிக்கு சில ஊர்களை இறையியலாக வழங்கப்பட்ட ஆவணத்தை தெரிவிக்கிறது. இதனை அந்தந்த நூற்றாண்டுகளில் இருந்த தமிழக இலக்கிய குறிப்புகளும் உறுதிப்படுத்துகின்றன. 15வது நூற்றாண்டு இஸ்லாமிய இலக்கியமான பல்சந்த மாலை இஸ்லாமியர்கள் தமிழக வணிகத்தில் வளர்ந்தோங்கி விளங்கியதுடன் தமிழ் மண்ணுக்குரிய தன்னழியில் தாளாண்மையிலும் மிக சிறப்பாக நின்றதாக சுட்டி காட்டுகிறது. வானது நாண கொடையாலுலகி வளர்த்தருளும் சோனகர் வாழும் செழும் பொழில் என ஈதளத்திற்கு இலக்கணமான மாரியை நாடுமாறு இஸ்லாமியரது கொடை வாழ்க்கை அமைந்திருந்ததே குறிப்பிடுகிறது. இத்தகு செழுமையான சமுதாயத்தில் பிற்காலத்தில் ஈந்து சிவந்த இருகரத்து சீதக்காரி வள்ளல் தோன்றியதில் வியப்பு இல்லைதான். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரான பெரும்பற்று புலியூரார் தமது திருவாளவாயுடையார் புராணத்தில் சோனகரை அதாவது இஸ்லாமியர்களை குறிப்பிட்டுள்ளார். 13வது நூற்றாண்டு பேரிலக்கியமான இராமாயணம் சுந்தரகாண்டம் ஊர்த்தேடு படலத்தில் சோனகர் மனை பற்றிய குறிப்பு உள்ளது. 14வது நூற்றாண்டு உரை ஆசிரியரான நச்சினார்க்கினியர் பத்துப்பாட்டில் யவனர் என்ற சொல்லுக்கு சோனகர் என்ற பொருள் பிரித்துள்ளார். இவரை அடுத்து வாழ்ந்த பரஞ்சோதியாரும் தமது திருவிளையாடல் புராணத்தில் திருமண படத்தில் இஸ்லாமியர்கள் பற்றி பாடியுள்ளார். அதே காலவரையில் படைக்கப்பட்டுள்ள சூடாமணி திவாகர நிகண்டுகளில் சோனர்கள் எனப்படும் முஸ்லிம்கள் விளக்கம் வரையறுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி வழங்கிய 18 தேசங்களில் சோனகமும் ஒன்று என நன்னூலில் ஆசிரியர் பவனதியார் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சென்னை பல்கலைக்கழக பேரரசியான லெஷிகன் சோனகம் இந்திய துணைக்கண்டத்திற்கு மேற்கே உள்ள அரபியா பாரசீகம் நாடுகள் என தெளிவுபடுத்தியுள்ளது. சிலப்பதிகார உரை ஆசிரியரான அடியார்க்கு நல்லார் பழந்தமிழ்நாட்டில் குறவை கூத்து ஆய்ச்சியர் கூத்து போன்ற சோனக கூத்து என ஒரு வகை கூத்து நடிக்கப்பட்டிருப்பதை தமது உரையில் வரைந்துள்ளார். இதனை துஞ்சாத அம்மை பூஞ் சோனக மஞ்சூரி என குறிப்பிட்டுள்ளார். கடற்கரை பட்டினங்களான தொண்டி மண்டபம் வேதாளை கீழக்கரை தூத்துக்குடி காயல்பட்டினம் கடலூர் ஆகிய ஊர்களில் வழக்கில் உள்ள சோனகர் தெரு என்ற பகுதிகள் பைந்தமிழர்களது குடியிருப்புகளிலும் ஒன்று என்று அறிந்து கொள்ள முடிகிறது. இவர்களது மனைகளை வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே எழுந்தவைகளாகும். இவை போன்றே அவர்களது குடியிருப்புகளில் சில அவர்களின் தொன்மையை சுட்டும் வகையில் சோனகன்பேட்டை என்று ராமநாதபுரம் மாவட்டம் சோனகன் விலை என்ற பழம்பெயருடன் இன்றும் வழங்கி வருகிறது. இது நெல்லை மாவட்டத்திலும் இருக்கின்றது, ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இருக்கின்றது. இதனை நெய்தல் சார்ந்த மருதத்தில் நேர்வார் துலுக்கர் சோனகராம் என பிரபந்த திரட்டி சுற்றியுள்ளது. இதே நூலில் இன்னொரு பாடல் பச்சைமலை கருப்பாறு வச்சிர வளநாடு காயல்பட்டினம் ஊர்மாலை குங்குமம் பசும் புரவி வெள்ளை யானை
சிங்கக்கொடி ஆகியவை சோனகர்களுக்கு உரியன என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சோனக வாளை, சோனக கழுத்தி என்ற மீன் வகைகளை பற்றிய விவரங்கள் பேரகராதியான லெக்சிகளில் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்னும் சோனக சிடுக்கு என்றதொரு அணியும் தமிழ் மகளிரது அணிகலன்களில் ஒன்றாக இருந்ததை தஞ்சை பெருவுடையார் கோவில் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. இவை போன்ற ஏனைய வரலாற்று இலக்கிய தடயங்களும் வணிகத்திற்காக அரபு நாடுகளிலிருந்து தமிழகம், இலங்கை போன்ற இஸ்லாமியர் இந்த மண்ணில் நல்ல மரபுகளுக்கு ஏய்ந்து இஸ்லாமிய தமிழர்களாகி துலுக்கராகி பின்னர் சோனகர் என்ற புது சொல்லாலும் வழங்கப்பட்டு வந்தனர் என்பதை ஒருமுகப்படுத்தி உறுதி சொல்வதற்கு உதவுகின்றன. இந்த விதம் சோனகர் என்னும் முஸ்லிம்ஸ் தமிழ் சமுதாயத்தின் பல துறைகளிலும் கலந்து தமிழர்களாகவே மாறிவிட்ட பொழுதிலும் ஆந்திர மாநிலத்தில் ராஜராஜ சோழரது ஆட்சி பகுதியான திருக்காலத்தியில் நிலைத்திருந்த சோனகர்களிடமிருந்து சோனக வரி வசூலிக்கப்பட்ட செய்தியும் வரலாற்றில் உள்ளது. இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கிற போதே சோழர்கள் பாண்டியர் காலத்துக்கு முன்னே இராமாயண காலத்திலேயே இவர்கள் வாழ்ந்ததாக சில ஆதாரங்களும் இலக்கிய நூல்களும் கூறுகின்றன.